நிறைய பேர் கேட்குறது, எப்படிங்க சார் டெஸ்ட்டை வந்து ஆன்லைன் எழுதணும், எப்படி ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து எழுதணும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. 2 மெத்தேடில் வந்து நம்ம டெஸ்ட் எழுதலாம். சப்போஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கீழே பாருங்கள் ஹோமு, பேஜஸ், ஸ்டோர்னு இருக்கும். ஸ்டோரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண கோர்ஸ் மேலே காமிக்கும். வியூவால் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன கோர்ஸ் நீங்கள் வாங்கிக்கணும்னு சொல்லி காமிக்கும். ஸோ பேப்பர் 1 அப்படின்னா பேப்பர் 1 கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பேப்பர் 1 கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ஆன்லைனில் டெஸ்ட் எழுதணும். ஓகேங்களா? ஓவர்வியூ, கண்டென்ட், லைவ் கிளாஸ், நோட்டீஸ் போர்டுன்னு இருக்குது. ஸோ அதில் கண்டென்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்டராக கொடுத்துருக்கும். ஸ்டடி பிளானு, டெஸ்ட்டு பேட்ஜு, கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறது, ஸ்டடி மெட்டீரியல், பிஒய்க்யூ, ஆன்லைன் கிளாஸ். ஓகேங்களா? இந்த நம்ம ரெகுலர் எடுக்கிற மாதிரி இந்த கிளாஸு நெக்ஸ்ட்டு எல்லா வரிசையும் இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் ஆன்லைனில் டெஸ்ட் எழுதணும் அப்படின்னா டெஸ்ட்டு பேட்சை கிளிக் பண்ணுங்கள். டெஸ்ட்டு 1 to 10 கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே பாருங்கள் அட்டெம்ப்ட் அலோடு 1ன்னு இருக்குங்களா? ஸோ இதை கிளிக் பண்ண அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இந்த டெஸ்ட் எழுதும்போது கண்டிப்பாக 3 hours டெஸ்ட்டை முடிச்சுட்டு தான் வெளியே வரணும். சப்போஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா அட்டெம்ப்ட்டை முடிஞ்சிடும். சரிங்களா? ஸோ ஆன்லைன் எழுதி காமிக்கிற பாருங்கள், இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்து நெக்ஸ்ட் பேஜ் இன்ஸ்ட்ரக்ஷன் போவோம். நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஓகேங்களா? எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்குன்னு சொல்லி காமிச்சிடும். ஓகேங்களா? அது கொடுத்துட்டு அட்டெம்ப்ட் கொடுத்துருங்க. அட்டெம்ப்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்தது கொஸ்டின்ஸ் இது மாதிரி ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? தமிழ் கொஸ்டின்னு, இங்கிலீஷ் கொஸ்டின்னு, மேக்ஸ் கொஸ்டின்னு எல்லாமே ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ கடைசியாக எல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக சப்மிட் ஒன்று இருக்கும். அவ்வளோதான். நான் எதுவுமே எழுதலை, சப்மிட் கொடுத்துட்டேன். சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா டெஸ்ட் வந்து சப்மிட் ஆகிடும். சப்மிட் ஆகி என்னுடைய மார்க் வந்து காமிச்சிடும். பாருங்கள், ஸ்கோர் வந்து 0, 150 மார்க்கு. இப்போ அதுக்கான ஆன்சர் வந்து பார்க்கணும் அப்படின்னா எப்படி பார்க்கலாம்? வியூ சொல்யூஷன் கொடுத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து காமிச்சிடும். க்ரீன் தான் ரைட்டு. ஓகேங்களா? அதேமாதிரி எல்லா கொஸ்டின்ஸ் பார்த்துக்கலாம். தமிழும் பார்த்தீங்கன்னா க்ரீன் தான் ரைட்டு. ஓகேங்களா? இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா காமிக்கும். ஓகேங்களா? இது வந்து கரெக்டாக இருக்குது, இன்கரெக்ட்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். பாருங்கள், வெளியே வந்துட்டேன். டெஸ்ட் 1 கிளிக் பண்ணேன். பாருங்கள் 180க்கு 0 மார்க்கு. அட்டெம்ப்ட் லெஃப்ட் 0. ஸோ இந்த கொஸ்டின் எழுதி முடிச்சிட்டிங்க. ஆன்சர் வந்து எங்கே பார்க்கலாம்? இதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பார்த்துக்கலாம். வியூ ரிப்போர்ட் கொடுத்து கொஸ்டின் ஆன்சர் போய் பார்த்துக்கலாம். வியூ ரிப்போர்ட் கொடுத்து வியூ சொல்யூஷன் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ டெஸ்ட் எழுதிட்டு ஆன்சர் வந்து இப்படி தான் பார்க்கணும். புரியுதுங்களா? டவுட் கிளியருங்களா? ஓகேங்களா? ஆன்லைன் டெஸ்ட் ஆகிங்க ஆன்சர் வந்து பார்த்துக்கலாம். இப்படி சரி, எனக்கு நான் வந்து 3 hours உட்காந்து எழுத முடியாது, எனக்கு குழந்தை இருக்குது, வீட்டில் வேலை இருக்குது, நான் பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணி எழுதுறேன் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் பிடிஎஃப் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த பிடிஎஃபை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜெராக்ஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. ஓகே, இந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா சென்ட் டு கொடுத்து கடைக்கு அனுப்பி ஜெராக்ஸ் பண்ணிக்காங்க. ஜெராக்ஸ் பண்ணி இந்த கொஸ்டின் வந்து பாருங்கள் உங்களுக்கு மொத்தமாக கொஸ்டின்ஸ் மட்டும்தான் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகே, 150 கொஸ்டின்ஸ் அப்படின்னா 150 கொஸ்டின்ஸ் மட்டும்தான் இருக்கும். அதுக்கான ஆன்சர் இருக்கவே இருக்காது. ஓகேங்களா? சார் ஆன்சர் கொடுப்பீங்களான்னு சொல்லி நிறைய பேர் கால் பண்ணி கேட்குறீங்க. ஆனால் நாங்கள் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஸ்டின்ஸு கீழே கொடுக்க மாட்டோம். ஓகேங்களா? ஸோ 150 கொஸ்டின்ஸ் என்ன பண்ணோம், ஓஎம்ஆர் ஷீட் எடுத்து உட்காந்து ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்காக 1க்கு வந்து ஏ, 2க்கு பி, 3க்கு சி, 4க்கு அப்படியே எல்லாத்தையும் அங்கேருந்து இதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு இதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு ஒரு 150 கொஸ்டின்ஸ் வந்து ஓஎம்ஆர் ஷீட்டில் ஷேட் பண்ண ஓஎம்ஆர் ஷீட் உங்கள் கையில் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஷேட் பண்ண ஓஎம்ஆர் ஷீட் எடுத்துக்காங்க. அதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு 5 minutes மட்டும், ஓகே, ஜஸ்ட் ஒரு 5 minutes மட்டும் டெஸ்ட் பேஜ் ஓப்பன் பண்ணுங்கள். டெஸ்ட்டு 1 to 10 ஓப்பன் பண்ணுங்கள். இதில் வந்து நம்ம அட்டெம்ப்ட் நீங்கள் அதான் ஓப்பன் பண்ணல, அட்டெம்ப்ட் அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும்ல. ஸோ அந்த டெஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 150 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வியூ ஆகும். ஓகேங்களா? ஸோ அந்த வியூ ஆகிற கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு பாருங்கள், கொஸ்டின்ஸ் 150 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வியூ ஆகுது அப்படின்னா வியூ ஆகிற கொஸ்டின் வந்து என்ன பண்ணணும், நீங்கள் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஓஎம்ஆர் ஷீட் சைடில் இருக்கா, ஓஎம்ஆர் ஷீட் வச்சுட்டு ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு வந்து ஏ, செகண்டுக்கு பி, தேர்டுக்கு சி, ஃபோர்த்துக்கு டி, ஏ, பி இதுமாரி கொடுத்து கடைசி வரைக்கும் போனீங்க அப்படின்னா கடைசியாக போய் சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன காமிக்கும், உங்கள் மார்க் அதில் வந்து காமிக்கும். ஓகேங்களா? ஸோ அப்படி தான் நீங்கள் வந்து உங்கள் ஆன்சர் செக் பண்ணணும். நாங்கள் தனியாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான பிடிஎஃப்பும் உங்களுக்கு அனுப்ப மாட்டோம். சரிங்களா? புரியுதுங்களா? ஓகே, ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.